இந்த பிரபஞ்ச இயக்கம் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் ஒட்டுமொத்தத்துக்கும் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல தான் நடந்துட்டு இருக்குது. 6வது அறிவை யூஸ் பண்ணி, நம்மள வந்து இருக்கிறத விட ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆக்கிக்க வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்கணும். கர்மேந்திரியங்கள் பண்ணும்போது, உடனே நம்ம அந்த விளைவு நமக்கு எதிர்பார்ப்போம். ஒரு உடல் உழைப்பு இருக்கு அப்டின்னா, அதுக்கு தகுந்த கூலி வரும். அதே மாதிரி நம்ம செயல்களுக்கு தகுந்த விளைவு வரும். ஆன்மீக சட்டம், இறைநீதி ரியலைஸ் பண்றது எப்படி? அதாவது ஆன்மீக சட்டத்தை நம்ம உணர்றது எப்படி அப்படின்னு பார்க்கணும். நெறைய ஆன்மீக சட்டங்கள் இருக்கு. ஒரு 6, 7 சட்டங்கள் நெறைய பேர் வகுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த மனம் சம்பந்தப்பட்ட மைண்ட் பவர் ஆனதுனால, மனோசக்தி பத்தி பேசிட்டு இருக்கனால, மனம் சம்பந்தப்பட்ட ம் இறைநீதி பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த உலக வாழ்க்கையில வந்து சிக்கல்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, ஏன் இன்பங்கள் கூட இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் கூட நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே எதனால நடக்குது? அது எத பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பார்த்தா, செயல், விளைவு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அது நடந்துட்டு இருக்குது. செயல் விளைவுன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். அது கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம என்ன செயல் செய்றோமோ, அதுக்கு உண்டான விளைவுகள் வரும் அப்படிங்கிறது அது. செயல்கள் நம்ம எங்கிருந்து செய்யறோம்? நான் முதல்லயே சொன்ன செயல்கள் வந்து நம்முடைய மனதில் இருந்து தான் செயல்கள செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இறைநீதிய வந்து நம்ம புரிஞ்சு நம்ம நடந்துட்டோம் அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கை தரம் கூட மேம்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா வந்து அது தெரியாதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிடிவாதம், ஒரு அகங்காரம், ஈகோ நான் பண்றது தான் கரெக்ட்டு. இது வந்து நான் ஒரு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு, இத நான் கரெக்ட்டா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து அதுதான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லி வாதிடுறது. நான் செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் பண்ணும்போது தான் துன்பங்களுக்கு அவங்கலாம் ஆளாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம என்னைக்கு வந்து நம்ம அந்த சட்டத்த மதிச்சு நடக்கிறோமோ, சட்டம் உங்களுக்கு தெரியும் சட்டம் அப்படின்னா நெறைய இடத்துல வந்து இந்த ஒரு லா இருக்கு. ஒரு கார் ஓட்டிட்டு போறீங்க, ஒரு வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னாக்க எவ்வளோ கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு இருக்கும். அத ஃபாலோ பண்ணும்போது ஒண்ணும் இல்ல. பட் அவங்க வந்து ஃபைன் போடும்போது, இல்ல நான் கரெக்ட்டா தான் போனேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு சட்டத்த ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்த வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அந்த ஃபைன போடுறாங்க. அதே மாதிரி தான் இங்க வந்து ஒரு இறைவன் கூட நம்ம வந்து ஒரு நியதி, ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. அந்த லா வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த லா வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நம்ம வந்து ஏகப்பட்ட துன்பத்துக்கும், துயரத்துக்கும் ஆளாயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீ இது வந்து ஒரு இயற்கையில இருக்கக்கூடிய சட்டம். இயற்கையான சட்டம். அதே மாதிரி இந்த அ இறைநீதி அப்படிங்கிறது ஊழ்வினை கூட சொல்லிக்கலாம். நான் சொன்ன மாரி காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லிக்கலாம். செயல், விளைவு தமிழ்ல அப்படி கூட சொல்லிக்கலாம். இந்த இது வந்து சிலருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம கரெக்ட்டா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிறாங்க. அறியாமை என்ற இருளில் இருக்கவங்க இத புரிஞ்சுக்காம, நம்ம அத வந்து அவங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த அறிந்த ஆன்மீக அறிஞர்களும், ஆன்மீக குருமார்களும், தலைவர்களும் அவங்களுக்கு வந்து எடுத்து காட்டணும். என்ன தப்பு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்ல வேண்டியது வந்து அவங்களோட கடமை, தலையாய கடமையா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்ச இயக்கம் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் ஒட்டுமொத்தத்துக்கும் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல தான் நடந்துட்டு இருக்குது. செயல், விளைவு. நம்ம என்ன செயல் செய்றோமோ, யாரா வேணாலும் இருக்கட்டும். மனிதர்களாக இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், ஈவன் இந்த இயற்கை கூட ஒரு மரம், செடி, கொடி, ஈவன் மவுண்டன் எல்லாமே கூட மலைகள், பள்ளத்தாக்குகள் எல்லாமே கூட அந்த பிரபஞ்ச விதியில தான் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு நாள் வந்து அந்த மலை அந்த மலையா இருக்கணும், இல்ல அது வந்து சில காரணங்களால வந்து மடியணும், இப்படி இருக்கணும் ஒரு ஒரு பொருளும் அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்ச இயக்கம், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் அது நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்னைக்கு வந்து இத கட்டுப்பட்டு நமக்கு இருக்கிற 6வது அறிவு வச்சு மனிதர்களுக்கு இருக்குது பகுத்தறியும் திறன். அந்த பகுத்தறியும் திறனை வச்சு நம்முடைய 6வது அறிவ வச்சு என்னைக்கு நம்ம அத புரிஞ்சுக்கிறோமோ, புரிஞ்சுட்டு நம்ம இருக்கிற டைமென்ஷன்ல இருந்து இருக்கிற பரிணாமத்துல இன்னொரு பரிணாமத்துக்கு போகும்போது, ஒரு பெட்டர் வெர்ஷனா நம்ம ஆக முடியும். அத புரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த மாரி இறைநீதி இருக்கு, இறை சட்டம் இருக்கு, லான்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நமக்கு புடிக்குது, பிடிக்காது வந்து செகண்டரி. பட் அந்த லா ஃபாலோ பண்றது நம்முடைய தலையாய கடமையா நம்ம வச்சுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த லா வந்து போட்டிருப்பாங்க சில கண்ட்ரீஸ்ல. அந்த கண்ட்ரியோட டெவலப்மென்ட்க்காக கூட அது இருக்கும். அத நம்ம ஃபாலோ பண்றது நமக்கு நல்லது. நமக்காக தான் அந்த ரோட் ரூல்ஸ் ஆகட்டும், இல்ல டிராஃபிக் ஒழுங்கு பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அத போட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு டிராஃபிக்க ஒழுங்கு பண்றதுக்கே இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கும்போது, நம்மள ஒழுங்கு பண்றதுக்கு எவ்வளவு பெரிய ரூல்ஸ் போட்டிருக்கணும், நம்ம ஒழுங்காகறதுக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம சொன்ன மாரி நம்முடைய 6வது அறிவை யூஸ் பண்ணி, நம்மள வந்து இருக்கிறத விட ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆக்கிக்க வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்கணும். ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு குழப்பம் இல்லாம நடக்கணும் அப்படின்னாக்கா, இதுல தான் போயிட்டுருக்கு உலகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு அரசாங்கம் நம்ம அரசாங்கத்த எப்படி உருவாக்குறோம்? மனிதர்கள் தான் அந்த அரசாங்கத்த உருவாக்குறோம்.
சோ நம்முடைய 6வது அறிவு வச்சு ஒரு சட்டம், ஒழுங்கு, ஒரு நீதிமன்றம் இருக்கு. அது போக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிராஃபிக் ரூல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, லோக்கல் கோர்ட் இருக்கு, அப்புறம் ஹை கோர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு டாக்ஸ் பே பண்றது, இத்தனை விஷயங்கள் வந்து எல்லாமே எதுக்காக போட்டிருக்குன்னா, மனிதனை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக, இல்ல ஒரு நாட்டை ஒழுங்குபடுத்துறதுக்காக சொல்லலாம். சோ இத்தனை விஷயங்கள் இருந்து கூட, அந்த ஒழுங்கு அப்படிங்கிறத கொண்டு வர முடியாம வந்து எல்லா நாடுகளுமே திணறிட்டு இருக்கு. தலைவர்கள் ஆகட்டும், மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து அது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஒழுங்கான இயக்கம் நடைபெறணும் அப்படின்னா, ஒரே சட்டம் தான் இருக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலயும் போய் நம்ம எல்லா சட்டத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. சரி கரெக்ட்டா வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களா? இல்ல ஜட்ஜ்மென்ட் கோர்ட்ல வந்து எல்லாம் கரெக்ட்டா நீதி தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்களா? அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த ஆன்மீக சட்டத்த பொறுத்தவரைக்கும் மனம் என்ற கருவியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ட பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நெறைய ஆத்தர்ஸ் சொல்ல வர்றாங்க. இது வந்து இயற்கையான சட்டம். அந்த சட்டத்துக்குள்ள நம்ம எல்லாருமே வந்துர்றோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த இயற்கையான சட்டத்த வந்து யாருமே மீற முடியாது. யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு இல்லாதவங்களா இருக்கலாம், ஒரு பெரிய பணக்காரங்களா, அரசியல்வாதியா இருக்கலாம், பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜா கூட இருக்கலாம். பட் எல்லாருமே அந்த சட்டத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம என்ன செயல் செய்யறோமோ, அந்த செயல் வந்து 3 வழியில செஞ்சுட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து மனதால் நம்ம செயல் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஒருத்தங்கள பத்தி ஒண்ணு நெனைக்கிறோம். பட் நம்ம என்ன நெனைக்கிறோம், அது நம்ம உள்ள தான் நெனச்சுட்டு இருக்கிறேன் நானு. வெளியில யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். பட் அப்படி இல்ல. வெளியில செய்யற செயல்கள விட, அதாவது நம்ம வந்து ஞானேந்திரியங்கள், அது ஐம்புலன்களால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள விட, இந்த அகத்தால் நினைக்கக்கூடிய செயல் வந்து ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய ஒண்ணுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம வந்து ஒரு 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 எண்ணத்த வந்து அவங்கள பத்தி ஒருத்தங்கள பத்தி தப்பா நினைக்கிறது. அவங்க எப்படின்னு கூட தெரியாம, அவங்கள பத்தி தப்பா ஜட்ஜ் பண்றது, அவங்களோட விஷயங்கள போய் இன்டர்ஃபியர் பண்றது, அது எல்லாமே தப்பான விஷயங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்ம வந்து நம்ம நெனச்சிருக்கோம், நான் தானே நெனச்சுட்டேன். எப்படி உங்களுக்கு தெரிய போகுது? கரெக்ட். நம்ம நெனச்சுட்டோம் உங்களுக்கு தெரிய போறதில்ல. அது வேற விஷயம். பட் ஆனா, அந்த நம்ம நெனச்சதுக்கான விளைவுகள், அதுக்குண்டான விளைவுகள் கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி கர்மேந்திரியங்கள் நம்ம கைகள், கால்கள் இதால சிலர் வந்து சில குழந்தைகள கூட அடிக்கிறது சில வீட்ல. இல்ல வந்து இந்த முடியாதவங்கள வந்து இது பண்றதாகட்டும். அதே மாரி மத்தவங்கள வந்து இல் ட்ரீட் பண்றது. அது எல்லாமே வந்து நம்ம கைகள், கால்களால பண்றது. அது வந்து கர்மேந்திரியங்களால பண்றது. அதாவது வந்து நம்முடைய மனம். மனதால நம்ம நினைக்கிற கூடிய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள். என்ன பேசுறோம்? பேசுற மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? ஒரே வார்த்தை தான் இருக்கும். அந்த பரவால்ல இது பண்ணு அப்படின்னு சொல்றது கூட, நம்ம என்ன டோன்ல சொல்றோம், அது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா, அது கூட நமக்கு ஒரு விளைவா வந்து நம்ம செய்றோம். சரி நம்ம என்ன மனதால எண்றோம், என்ன செய்யறோம், நம்முடைய ஐம்புலன்களால என்ன செய்றோம், அதே மாரி நம்முடைய கர்மேந்திரியங்கள், கை, கால்களால என்ன செய்றோம், இது எல்லாமே வந்து நமக்கு திருப்பியும் வந்து நம்ம விளைவா வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, அப்ப நம்ம வந்து கை, கால்களால செய்யக்கூடிய விஷயங்களாக நம்ம கைகளால ஏதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உடனே நமக்கு ரிட்டர்ன் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு பப்ளிக் ஈவென்ட்ல ஏதோ ஒருத்தங்க அடிச்சுடுறாங்க அப்படின்னாக்கா, அது உடனே நமக்கு தெரியுது. தெரியறதுனால அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்குது. அது வந்து ஒரு வேற மாதிரியான விஷயம் போயிட்டுருக்கு. பட் ஆனா நம்ம வந்து அதையும் தாண்டி நான் சொன்ன மாரி, நம்ம மனதால அவங்க வந்து அவங்கள ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு தப்பான விஷயம். அது வந்து உள்ள நடக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அது தெரியல அப்படின்னு. நம்ம எத வச்சு அத நினைக்கிறோம்? நம்முடைய மனம் என்னும் கருவியை வச்சு அத நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம்? ஒரு வெறுப்பு அவங்க மேல இருக்கு. இன்னைக்கு வந்து அது வெறுப்பா இருக்கலாம். அதனோட விளைவு வந்து ரொம்ப லேட்டா வரும். நான் நல்லவன், நான் நேர்மையானவன், நான் நியாயமா தான் நடந்துட்டேன். அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அதுக்கு சில காலங்கள் கழித்து பல மடங்கு நமக்கு திரும்பி வரும்போது நம்மால அதை ஏத்துக்கொள்ள முடிய மாட்டேங்குது. அது பெரிய துன்பமா நமக்கு வந்து சேருது. சோ என்ன நான் சொல்ல வரேன், நம்முடைய எண்ணங்கள் கூட தூய்மையா இருக்கணும். எதிர்மறையான எண்ணங்கள் வருது, டிசாஸ்டர் திங்கிங் வர்றது கூட தப்பு கிடையாது. பட் ஆனா நான் சொன்ன மாரி நம்ம 6வது அறிவ வச்சு அத வந்து நம்ம மாத்திக்கணும். ஏன் எனக்கு இப்படி எண்ணங்கள் வருது? அப்படின்னு நம்ம கேட்கலாம். சோ அந்த எண்ணங்கள வந்து நம்ம மாத்தக்கூடிய திறமை நமக்கு இருக்கு. அதுக்கு தான் நமக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அத மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம நெனைக்கணும். இல்ல நான் பண்ணது தான் கரெக்ட்டு அப்படின்னு அங்க வாதிடுறதோ, நியாயப்படுத்துறதோ, இல்ல நான் தான் நேர்மையானவன்னு வந்து என்ன சொல்றது? ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறதோ சரியானதல்ல அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வரேன். வெளியில் புற உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் விட, அக உலகத்தில் நடக்கிறது வந்து மெயினா மத்தவங்கள பாதிக்கிறத விட, நம்மள தான் அதிகமா பாதிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவுட்டர் வேர்ல்ட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் நத்திங் பட் இன்னர் வேர்ல்ட். உள் உலகத்துல என்ன நடக்குதோ, அதுதான் நம்ம வெளி உலகத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு துன்பம் தராத செயல்கள நம்ம செய்யணும். அதான் நான் இங்க சொல்ல வரேன். அதாவது வந்து எண்ணங்களாலும், சொல்லாலும்,
செயல்களாலும் மற்றவங்கள நம்ம துன்புறுத்தக் கூடாது. அது பாசிபிள். நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய 6வது அறிவை யூஸ் பண்ணி அத பண்ணணும் அப்படின்னு. அது நம்ம பண்ணுனா தான் நமக்கு விளைவுகளா நான் சொன்ன மாதிரி கர்மேந்திரியங்கள் பண்ணும்போது, உடனே நம்ம அந்த விளைவு நமக்கு எதிர்பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு அடிதடி சண்டை வந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. அது ஒரு ஒரு விஷயமா நடக்கும். ஆனா மனதளவில் நடக்கிறதுக்கு விளைவுகள் ரொம்ப லேட்டா வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் கூட அது ஒரு செயலுக்குள்ள வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதை அதை நெறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. பெரும்பாலானோர் அந்த உலகத்துல அப்படி இல்ல. நான் நெனச்சா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அப்படி கிடையாது. அது கூட அவங்கள அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாரி வெளியில ஒரு எதிர்மறை செயல செய்யறதுக்கு அவங்க வெட்கப்படுவாங்க. ஆனா உள்ள அந்த எண்ண செயல்பாடுகளுக்கும் விளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது நம்ம பல நேரங்களில் எப்பவோ நம்ம நெனச்சதுக்கு இப்ப அது வந்திருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, எப்படிதான் இப்படி கஷ்டப்படுறாங்களோ? ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ? அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது அப்படியே எனக்கு தெரிஞ்சு அந்த பிரபஞ்சம் அப்படியே அவங்களுக்கு குடுக்கும். "நீ அத அனுபவிச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னாக்கா, அத நான் சொல்லுவாங்க இல்லையா? அது அவங்களோட ஜர்னி. அது அவங்களுடைய பயணம். அவங்களுடைய என்ன சொல்றது? ஆன்மா பயணிச்சுட்டு இருக்கு. அவனுடைய வாழ்க்கை பயணம். அத நம்ம கொஸ்டின் பண்றதுக்கு நம்ம முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும். இல்ல அத பத்தி நம்ம பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அப்ப நம்ம அனுபவிச்சுக்க நான் என்ன தீமை செய்தேன்? நான் நேர்மையானவன், உன்னதமானவன், உத்தமமானவன் எல்லாமே சொல்லிட்டோம். பட் அப்படி கிடையாது. அது ஒரு வேஷம். எப்போ நம்ம பண்ணாம நம்ம ஒண்ணுமே வராது. இது ஒரு சட்டம். இது ஒரு லா. ஒரு ஒரு நியதி. இந்த இயற்கை சட்டத்த யாராலும் மீற முடியாது. எப்பவோ செஞ்சதுக்கு கட்டாயம் ஒரு செயல். நம்ம செய்யற செயலுக்கு ஒரு விளைவு இருக்கு. ஒரு பந்த எடுத்து நம்ம வீசுறோம் அப்படின்னா, அந்த பந்து திரும்பி நம்மகிட்ட வரும். என்ன ஃபோர்ஸ்ல நம்ம வீசுறோமோ, அதே ஃபோர்ஸ்ல திரும்பி வரும். அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள். அந்த செயல்களுக்கான விளைவுகள் கட்டாயம் உண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு நம்ம மனதால திருத்திக்கக்கூடிய சான்சஸ் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்றேன். நமக்கு இருக்கிற 6 அறிவு, பகுத்தறிவை வச்சு நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள நம்ம ஒழுங்குபடுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரேன். எப்படி அரசாங்கம் எத்தனையோ சட்டங்கள் வச்சிருந்தா கூட அது ஒழுங்குபடுத்த முடியல. அதையும் தாண்டி இறைவன் இந்த சட்டம் வச்சிருக்கான். எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த செய்யக்கூடிய செயல்களுக்கு விளைவுகள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கும்போது, நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், சொற்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். சோ செயல் இல்லாமல் விளைவு இல்லை. என்ன நம்ம செய்யறதோ அது கட்டாயம் விளைவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு செய்தி இங்க சொல்லலாம். அதாவது என்ன நம்ம செய்யறோம் அது கட்டாயம் வரும். அது நம்மளுக்கு தான் வரும். மத்தவங்களுக்கு வராது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம செஞ்ச செயலுக்கு தான் நமக்கு இது உதாரணம் சொல்லணும் அப்டின்னா, ஒருத்தர் மாடியில போய் நின்னு இங்கேருந்து குதிக்கிற எல்லாரும் பாருங்கன்னு கூப்பிடுறாரு. அவன் போய் அங்க நின்னு குதிச்சுட்டு இருக்காங்க. குதிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? கீழ விழுகுறாங்க. அடிபடுது, கை வலிக்குது, கால் வலிக்குது, வலி. அந்த வலிய யாரு குதிச்சது? குதிச்சவங்க மேல இருந்து குதிச்சவங்க தான் அந்த வலிய அனுபவிக்கணும். வேற யாராவது அந்த வலிய வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதே மாதிரி தான். நம்ம பண்றதுக்கு நமக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் நம்மளுடைய அது என்னைக்கு நம்மளுடையதா இருக்குதோ, என்னைக்கு நம்ம அத பிரயோகிக்கிறோமோ, அதுக்குண்டான விளைவுகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இது இயற்கையில் இருக்கக்கூடிய விதி. இது வலியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ உள்ளத்தால் உள்ளலும் திருக்குறள் சொல்றாங்க. "தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல்." அதாவது மற்றவர்களுடைய உடைமைகளை நம்ம திருட்டுத்தனமா திருடிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்புன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சோ அவங்ககிட்ட அந்த பெரிய பொருள் இருக்கு. அந்த பொருள நம்ம எடுத்துக்கலாமா? அவங்க பார்க்காதப்ப அத நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம அத நமக்கு அதை சொந்தமாக்கிக்கலாமா? அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு திருட்டுத்தனமான செயல். அந்த மாரி நெனைக்கிறது. எடுக்கிறது கூட இல்ல. நெனைக்கிறது கூட தப்பான செயல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த எப்ப நமக்கு அந்த நம்முடைய செயல்களுக்கான விளைவுகள் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாரி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறார். அப்போ கடவுளால கூட சில விஷயங்கள் நம்ம ஊழ்வினைய மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா என்னைக்கு உடம்பை வருத்தி நம்ம முயற்சி பண்றோமோ அதுக்கு கூலி வரும். கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லு. அதாவது ஒரு உடல் உழைப்பு இருக்கு அப்படின்னா, அதுக்கு தகுந்த கூலி வரும். அதே மாதிரி நம்ம செயல்களுக்கு தகுந்த விளைவு வரும். அது 2 ஈக்குவல் மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பேருண்மைய நம்ம உணர்ந்துக்கணும். இங்க என்னன்னு கேட்டீங்க, எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குது. நான் சொன்ன மாரி முதல்ல சொன்ன மாரி மனிதர்கள் ஆகட்டும், விலங்குகள் ஆகட்டும், பறவைகள், ஆ நேச்சர், மரம் எதானாலும் எல்லாமே ஒரு ஒழுங்குல தான் நடந்துட்டு இருக்கு. சோ இது யாராலும் சொல்ல முடியாத ஒழுங்கு இது. இது அவங்கவங்க பண்றதுக்கு அவங்கவங்க வரும். சோ ஒழுங்க யாராலுமே நிர்ணயிக்க முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்?
நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு தகுந்த விளைவு வந்து எனக்கு வரும். இதுல வந்து மத்தவங்களுடைய தலையீடு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றாரு. யாரு? கிருஷ்ணர் சொல்றாரு. கடமையை செய்யனா இப்ப நீ பிரசன்ட்ல இருந்து இந்த வேலைய செய்யு. நீ எதிர்காலத்த நினைச்சு, நான் இன்னைக்கு இது செஞ்சுட்டேன். எனக்கு அது வருமா? அப்படிங்கிறது நீ வந்து எதிர்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வருமா? வராதான்னு தெரியாது. இன்னைக்கு நீ செய்யற கடமை கூட எப்பவோ செஞ்ச செயலுக்கு உண்டான விளைவா கூட இருக்கலாம் இல்லையா? அதுல கூட கழியலாம்ல நம்முடைய கர்மங்கள், பாவங்கள் எல்லாம் கூட கழியலாம் இல்லையா? பட் அப்படி இல்லாம, நம்ம எதிர்காலத்த நோக்கி செய்யக்கூடிய செயல்கள் கூட நமக்கு நிகழ்காலத்துல வாழாம, ஒரு கடமைய செஞ்சுட்டு இருக்கும்போதே நமக்கு எனக்கு அது நடக்குமா? இந்த வேலை நடக்குமா? அப்படின்னு எதிர்பார்க்கிறது கூட தப்பு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அதே மாரி நிகழ்காலத்துல இல்லாம நம்ம ஃபியூச்சர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்ப வந்து நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கூட இந்த பிரசன்ட்ல இருக்காது. இப்போதைய நிலைமையில் நம்ம இல்லாம, நம்ம வந்து எதிர்காலத்துல வாழ்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படியும். அதே மாரி இந்த செயல் விளைவு அப்படிங்கிற சட்டத்த வந்து நம்ம புரிஞ்சுட்டு, இத வந்து நம்ம கட்டாயம் புரிஞ்சுட்டு, நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். டிவைன் லா வந்து இறைநீதி வந்து நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தான், நம்மளால வந்து நம்முடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்களை எல்லாம் திருத்திக்க முடியும் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்றேன். அதே மாரி ஜீசஸ் கூட சொல்றாரு. "வாட் கோஸ் இன்டோ சம்ஒன்ஸ் மவுத் டஸ் நாட் டிஃபைல் தெம். பட் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் தேர் மவுத் டிஸ்பெல்ஸ் தெம்." நம்ம வாய்க்குள்ள என்ன போகுது அப்படி அது விஷயம் கிடையாது. நம்ம என்ன பேசுறோம்? வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் மவுத் டிஃபைல்ஸ் யூ. நம்மள எது நிர்ணயிக்கிறது? நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். ஏன் இன்சொற்களாக பேசலாமே, இன்செயல்களாக செய்யலாம்ல, நல்ல செயல்களாக செய்யலாம். அந்த மாரி நம்மள நம்மள வந்து நம்ம மாத்திக்கணும். ஒரு பெட்டர் வெர்ஷனா நம்ம பண்ணிக்கணும். அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவிட விரும்புறேன். மனம் என்ற கருவிய வச்சு மனோசக்தி நமக்கு சக்தி குடுக்கப்பட்டிருக்கு. ஆற்றல் குடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆற்றல வச்சு நம்முடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாத்தையும் மாத்திக்கணும். நான் சொன்ன மாரி நான் நினைக்கக்கூடியது யாருக்கும் அஃபெக்ட் ஆகாது அப்படி கிடையாது. நம்ம நினைக்கக்கூடியது நம்மளுக்கே அஃபெக்ட் ஆகும். பல மடங்கு நம்மளுக்கு அது திரும்பி வரும். சொன்ன மாரி மத்தவங்களுடைய பொருளை திருடலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாமே செயல்களுக்கு வந்து உடனே நமக்கு வந்து இஃபெக்ட் வரும். அதாவது வந்து நம்ம கர்மேந்திரியங்களால பண்றது. அதனால ஐம்புலன்களால் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு ஒரு விளைவா திரும்பி வரும். பட் அது இல்லாம நம்மள வந்து திருத்திக்க முடியும். மனம் என்ற கருவி வச்சு இந்த ஐம்புலன்கள் வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள பார்த்து அப்படியே நமக்கு எடுத்துட்டு போய் குடுக்குது. பட் அது ப்ராசஸ் பண்றது பிரெயின் தான். நம்முடைய மூளை தான் அத ப்ராசஸ் பண்ணி இத பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உடம்பு வந்து அத பண்ணுது. நம்முடைய சிந்தனைகள் இது எல்லாமே நம்ம மாத்திக்கூடிய சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு இங்க முடிக்கிறேன். உங்களுக்கு தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இதுவரைக்கும் பொறுமையோட கேட்டதுக்கு மிக்க நன்றி.